பேருக்கு தான் விருச்சிக ராசி. இவங்களுக்கு சுயநலவாதி, திமிரு புடிச்சவன், அப்படி இப்படி எத்தனையோ கெட்ட பேரு. எத்தனையோ அவமானங்கள், அசிங்கங்கள். அத பத்திலாம் நாங்க கேர் பண்ணிக்கவே மாட்டோம். நாங்க உண்டு, எங்க வேலை உண்டு. ஆனா என்னைக்குமே நான் விருப்பப்பட்டது என் வாழ்க்கையில நடக்கல. பட் இருந்தாலும் பரவால்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அடுத்தவன் என்ன நெனைக்கிறான்? அடுத்தவனுடைய நெனப்புனால எனக்கு என்ன வரப்போகுதுங்கிறத நான் உறுதியா இருக்கேன். இதுதான் விருச்சகம். எவ்வளோதான் யாரு தான் ட்ரை பண்ணாலும், இவங்கள வந்துட்டு அழிக்கணும், ஒழிக்கணும், என்ன வேணா பண்ணிடலான்னு. இவங்கள வந்துட்டு உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. காரணம் கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு சூதுவாது தெரியாது. நல்லதோ, கெட்டதோ, இவங்களா யோசிச்சு ஏதாவது ஒண்ணு செஞ்சுகிட்டு இருப்பாங்க. ஆனா, சின்சியரா செய்வாங்க. உழைப்புக்கு பெயர் போனவங்க. டைமிங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க. இவங்க பேச்சுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க, "என்னடா இது இவன் இப்படி பேசுறான்? என்னம்மா அந்த புள்ள இப்படி பேசுது?" இப்படின்னு மத்தவங்க பேசுவாங்க. பட் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, அவங்க நல்ல விதத்துல தான் பேசியிருப்பாங்க. இத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ, அது உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் நல்ல விதத்துல தான் சொன்னேன். "சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு இவங்களுக்கு கேட்க தெரியாது. "சாப்பிடாம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" இப்படிதான் கேட்க தெரியும். ஸோ 2மே ஒண்ணு தான். ஆனா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்போட, அன்போட, அரவணைப்போட பேசுற விஷயம், மத்தவங்களுக்கு என்னப்பா வெடுக்குன்னு பேசுறாங்க. இவங்களுக்கு யாருகிட்டயும் காக்கா பிடிக்க தெரியாது. யாருகிட்டயும் அலைஞ்சு அலைஞ்சு பேச தெரியாது. வெட்டு 1 துண்டு 2. பாயிண்ட் டூ பாயிண்ட் தான். வலிக்குதா? வலிக்குது. வலிக்கலையா? வலிக்கல. இருக்கியா? இரு. இல்லாட்டி போ. இவ்வளதான். இவங்களுக்கு வந்து அந்த பாசத்த வெளிக்காட்ட தெரியாதனால, இவங்களுக்கு குணமே வந்து சரியில்ல. குணம் கெட்டவங்கன்னு கூட பல பேர் பேசியிருப்பாங்க. அத பத்தி கவலையே கிடையாது. ருச்சிகம் அப்டின்னாக்கா விறு விறு விறுன்னு அது வேலைய பார்த்துட்டு இருக்கும். யாரா இருக்கட்டும். கட்டிக்கிட்டவங்க, பெத்தவங்க, கூட பொறந்தவங்க, இவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள். இப்படி எல்லாருக்கும் தேவையானத செய்வாங்க. ஆனா, இவங்களுக்கு பாசத்த காட்டக்கூடிய முறை மட்டும் மத்தவங்கள மாரி நடிக்க தெரியாம வெளிப்படையா பேசுவாங்க. என்னோட குணாதிசயத்த கரெக்ட்டா வச்சுப்பாங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு சனி பகவான் வச்சு செஞ்சிருப்பாரு. கொஞ்சம் நஞ்சம் இல்ல. சும்மா போட்டு துவச்சு, அடிச்சு, கிழிச்சு என்ன வேணா பண்ணியிருப்பாரு. தாறுமாறா அடி மேல அடி. பணம்லாம் வந்துட்டு பயங்கரமா இழந்திருப்பீங்க. கஷ்டம்லாம் அப்படியே கதறி கதறி அழுதா கூட அந்த கஷ்டம் தீராது. என்னடா வாழ்க்கை அது? செத்து போயிடலாம். இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவ தான. நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒரு மாரி எடுத்துக்கிறாங்க. நம்ம ஒண்ணு செஞ்சா நமக்கு வரக்கூடியது என்ன பண்றது? நான் உண்மையா தானே உழைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி? கடவுள்கிட்ட சண்டை போடுறது இந்த விருச்சிக ராசியா தான் இருப்பா. யோவ்! சாமி நான் உனக்கு என்னய்யா பண்ணேன்? புரியுதுங்களா? இவங்களோட வேவையோட கொழுந்தனமானவங்க. வெளிப்படையா இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் ஒளிவு மறைவு இவங்களுக்கு கிடையாது. ரகசியம் காக்க மாட்டாங்க. யார்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. இதனாலவே பல பேர் இவங்கள வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. நாசூக்கா இவங்களுடைய உழைப்பை களவாண்டு இருப்பாங்க. பணத்த பறி குடுத்திருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலையில விருச்சிகத்துக்கு 2025ல மார்ச் மாசம் 29 இரவு 9 மணி 43 நிமிடத்திலிருந்து, "போதும்டா இந்த விருச்சிக ராசிய வச்சு செஞ்சது போதும். அவன வீட்டுக்கு அனுப்பிச்சுடுப்பா" அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லவன்னு சொல்லி உங்கள வந்து விட்டுட்டாருப்பா. 2025ல அந்த மார்ச் மாசம் 29ல இருந்து 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் அடுத்த 2 1/2 வருஷம். நீங்க நெனச்சது எல்லாமே நடக்கும். நல்லதாவே நடக்கும். இப்போ முன்னாடி ஸ்டார்ட்டிங்ல ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா? எனக்கெல்லாம் ஒரு நாள் கூட நல்லதாவே நடக்காது. நான் விருப்பப்பட்ட மாரி ஒரு நாள் கூட நடந்ததே இல்ல. இப்படி சொன்ன விருச்சிக ராசிக்காரங்க, அந்த மார்ச் மாதத்துல இருந்து, "என்னடா இது? நமக்கே நம்ம வாழ்க்கையே இது. நம்ம நெனச்சதெல்லாம் நடக்குது. சூப்பர் இல்ல?" அப்படின்னு வாழ்க்கைய ரசிச்சு, சந்தோஷமா வாழக்கூடிய அளவுக்கு சனி பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா நிக்குது. 100க்கு 90% எப்படிங்க? 100க்கு 90% உங்களுக்கு சாதகமான அமைப்புல வராரு. விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும், முன்னெல்லாம் எவ்ளோ முயற்சி பண்ணாலும் தடையாகும், தாமதமாகும். திருமண வயதுல இருக்கவங்கலாம் அந்த திருமணம் அப்படிங்கிறதே வந்துட்டு கனவா போகக்கூடிய அளவுக்கு, சரி அப்படிதான் பொண்ணு பார்க்காம விட்டுறலாம், மாப்பிள்ளை பார்க்காம விட்டுறலாம் அப்படின்னு விட்டா கூட, சொந்த பந்தங்கள்ன்ற பேர்ல நெறைய மன உளைச்சல் கொடுத்திருப்பாங்க. இன்னுமா திருமணம் ஆகாம இருக்கு? இன்னுமா அமையல? இந்த மாதிரி. அடுத்து தொழில் செய்றோம். தொழில் நல்லா போனாலயும், "ஓ! நல்லா போகுதா?" நஷ்டம் ஆனாலயும், "உனக்கெல்லாம் தொழில் செட் ஆகுமா?
இப்படி எத செஞ்சாலும் விருச்சிகத்துக்கு வரக்கூடிய கமெண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்கள பிடிச்சு இழுத்து ஏதாவது ஒரு குழிய தோண்டி புதைச்சிடலாம். புதைச்சு மூடி முள்ளு வச்சிடலாம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஒரு நிலையில தான் நெறைய கஷ்டங்கள சந்திச்சிருப்பீங்க. கூட பொறந்தவங்களே பொறாமப்பட்டுருப்பாங்க. பெத்தவங்க இந்த விருச்சிக ராசிய தவிர்த்து மத்த பிள்ளைகள் மேல பாசமா இருக்கிற மாரி உங்களுக்கு தோணும். ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில் விருச்சிக ராசிக்கு எல்லாமே தலைகீழா மாறப்போகுது. நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாங்கிறது இந்த 2025 இருக்க போகுது. அதுவும் நல்ல விதத்துல. இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்கள மட்டும் அள்ளி கொடுக்க போகுது. இந்த காலகட்டத்துல உறவுகள்ல இருந்த சவால்கள் எல்லாமே சமாளிக்க முடியும். எந்த காரியம் எடுத்தாலும் அதை எளிமையா செய்து முடித்து வெற்றி அடைய முடியும். தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அரசாங்கத்துறை, தனியார் துறை எந்த வேலையில நீங்க இருந்தாலும் சரிங்க, இந்த காலகட்டத்துல உயர் பதவிகள் வரும். அரசியல் துறையில இருக்கீங்களா? உங்களுக்கும் பதவிகள் தேடி வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தான். சொன்ன வாக்கு காப்பாத்துவீங்க. தொண்டர்கள் மத்தியில உங்க மதிப்பும், மரியாதை உயரும். மேலிடத்துல உங்களுக்கான பரிசீலனை நடக்கும். சீட்டு குடுக்கலாமா? அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு சாதகமான காலகட்டம். சனி பெயர்ச்சிய பொறுத்தவரைக்கும் நீதிக்காரன் இல்லையா? செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு தகுந்த பலன் கொடுக்கக்கூடியவரு. சோ இத்தன நாளா விருச்சிக ராசி மனசுல எதையும் வச்சுக்காம யாருக்கும் துரோகம் பண்ணாம நல்லத நோக்கியே பயணம் பண்ண உங்களுக்கு அத புரிஞ்சுகிட்டு சனி பகவான் எல்லா விதத்திலயும் நல்லதா செய்ய போறாரு. மற்ற கிரகங்களுடைய அமைப்புல உங்களுக்கு தாக்கம் ஏதாவது தப்பா இருந்தா கூட, இவர் வந்து அத தடுத்து நிறுத்துறாரு. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாரு. எப்படிலாம் வாழணும்னு நினைச்சீங்களோ, அப்படிலாம் உங்க வாழ்க்கை முறை மாறப்போகுது. உங்க கனவுகள் எல்லாமே மெய்ப்பட போகுது. அதுவும் கனவுகள் எல்லாமே கையில இருக்க போகுது. புரியுதுங்களா? சுருக்கமா சொன்னா, விருச்சிக ராசிய பொறுத்தவரை இப்ப நடக்கூடிய சனி அப்படிங்கிறது பஞ்சம சனின்னு நம்ம சொல்லுவோம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி. 91% நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த 9% சரி செய்யறதுக்கான பின்னாடி பரிகாரத்தையும் பார்த்துடலாம். நீங்க செய்ய வேண்டிய வழிபாடையும் பார்த்துடலாம். அதையும் நம்ம கைக்குள்ள தான் இருக்கு. பார்த்துடலாம் ஒரு கை. இப்படிப்பட்ட நிலையில மனசுல பட்டத மறைக்காம அப்படியே பேசக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அன்புக்கு அடிமையானவங்க. உடனே மத்தவங்கள நம்பிருவாங்க. அந்த நம்பிக்கை தான் தர்ம சங்கடத்துல இழுத்து விட்டுரும். சட்ட திட்டங்கள கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. வரம்பு மீறி யார்கிட்டயும் பழக மாட்டாங்க. அதே மாரி யாராவது ஃப்ரீயா குடுக்குறாங்க ஏதாவது அப்டின்னாக்கா, அத வந்து வேணவே வேணாம்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு வந்துருவாங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும், தர்ம சங்கடமான சூழ்நிலையா, அதுலருந்து வெளிய வர முடியும். அரசு விஷயங்கள் சாதகமா இருக்கும். புதுசா வண்டி வாங்குவீங்க. சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் தீரும். தொழில் ரீதியா அரசாங்க அனுமதி கிடைக்கும். வீடு கட்டுவீங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது வந்து அலைஞ்சுகிட்டு இருந்தா, கேஸ் விஷயமா, அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டுக்கு விசா கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய நடவடிக்கைகள கூர்ந்து கவனிக்கிறாங்க. அதே மாரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் சோர்வு, களைப்புகள் நீங்கும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கோவப்படுவீங்க. அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைப்பீங்க. நிலுவையில இருந்த வழக்குகள்ல நல்ல தீர்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்துல இருந்த வேலை சுமை குறையும். புதிய பொறுப்புகள் உங்கள நம்பி கொடுக்கப்படும். பெரிய பதவிகள் தேடி வரும். வெகு நாட்களாக வராமல் இருந்த பணம் இப்போ உங்க கைக்கு வரும். உங்களுடைய நண்பர்களால வாழ்க்கையில திருப்பங்கள் உண்டாகும். உங்க பேச்சுக்கள்ல ஒரு பக்குவம் தெரியும். மத்தவங்களும் யோசிப்பாங்க. இவனா இப்படி பேசுறான்? எவ்வளவு மெச்சூர்டா பேசுறான். இவன் இப்படிலாம் பேச மாட்டானே அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சுல அந்த அளவுக்கு ஒரு இது தெரியும். பக்குவம் தெரியும். அடிப்படை வசதிகள் பெறும். லோன் கிடைக்கும். புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கும். பொது விழாக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல காலம். குலதெய்வத்துக்குரிய நேர்த்தி கடனை செய்து முடிப்பீங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் புது புது டிசைன்கள நகை வாங்குவீங்க. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு சக ஊழியர்கிட்ட நல்லவங்க அப்படிங்கிற பெயர் எடுப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மேல் அதிகாரி கிட்ட பாராட்டுகளை பெற்றுக் கொடுக்கும். காதல் வழியில இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டம் நல்லதா இருக்கு. இந்த காதல் உறவ திருமணத்துக்கு கொண்டு போகலாம். வீட்லயும் பேசலாம். அதுக்கான ஒத்துழைப்பு கண்டிப்பா குடும்பத்துல கிடைக்கும். கல்யாணம் தடைப்பட்டு இருந்தா கூட இந்த காலகட்டத்துல கடகடன்னு நடந்து முடியும். மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் விளையாட்ட குறைச்சுக்கிட்டு படிப்புல அதிகமா அக்கறை செலுத்துங்க. தெரியாத விஷயத்த உங்க வகுப்பு ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அலட்சிய போக்கோடு படிக்கிறத விட்டுட்டு நல்ல கவனமா படிச்சீங்க அப்படின்னாக்க வெற்றி உங்க பக்கம்தான். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும்
பண விஷயத்துல கராரா இருக்கணும். போட்டிகள் அதிகமா தான் இருக்கும். வாடிக்கையாளர்களை கனிவா நடத்துங்க. அதற்கேத்த வியாபாரம் பெருக்கம் இருக்கும். அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் மூலம் விபரீத லாபம் உண்டாகும். வேலையாட்கள முழுமையா நம்பி பொறுப்பு ஒப்படைக்க கூடாது. எப்பவுமே விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் உங்கள மட்டும் தான் நீங்க நம்பணும். வெயிலுக்கு மின்னுற கல்ல கூட இவங்க வைரம்னு நினைக்கக்கூடியவங்க அந்த விருச்சிக ராசி. இதனால நெறைய இடங்கள்ல போலியான உறவுகள நம்பி இழந்திருக்கீங்க. அதனால யாரையும் நம்பக்கூடாது. எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், மூலிகை இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அதிக ஆதாயம் உண்டு. உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீங்க. பணிகளை முடிக்கிறதுல மட்டும் அலட்சியம் காட்டாதீங்க. கடின உழைப்பால பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெற முடியும். கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு பார்வை கோளாறு, தசைப்பிடிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஆரோக்கியத்தின் மீது அக்கறை வச்சுக்கோங்க. புதிய சலுகைகள் கிடைக்கும் வேலை இடத்துல. சுருக்கமா சொல்லனாக்கா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டங்க. இப்ப தனித்தனியா உத்தியோகம் எப்படி இருக்க போகுது? காதல் உறவு எப்படி இருக்க போகுது? குடும்ப உறவு எப்படி இருக்க போகுது? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கு? நிதிநிலை எப்படி இருக்கு? மாணவர்களுக்கு எப்படி இருக்கு? உடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்குங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் நம்முடைய விருச்சிக ராசிக்கு இந்த பேச்சு காலகட்டம் அப்படிங்கிறது அனுகூலமான பலன்களை அள்ளி கொடுக்க போகுது. இந்த விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அப்பாடா! ஏதோ ஒண்ணு தொழில் நல்லா நடந்தா சரி. மத்தத நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு தோணும். நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்குங்க. வரக்கூடிய வாய்ப்ப மட்டும் சரியான முறையில பயன்படுத்துனீங்கனாக்க, விருச்சிக ராசிக்கு உத்தியோகம், தொழில் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும். உங்களுக்கான பொறுப்புகள் கூடும். நீங்க சிறப்பா செயலாற்றி வெற்றி பெறுவீங்க. பணியிடங்கள்ல பதவி உயர்வையும் தாண்டி அங்கீகாரம் உண்டு. வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். வரக்கூடிய வாய்ப்ப கரெக்ட்டா ஏத்துக்கோங்க. கடினமா உழைச்சீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய உயரம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது பொருளாதார ரீதியா. முக்கியமா சனி பகவான பொறுத்தவரையும் யார் ஒருத்தங்க விடாமுயற்சியா உழைக்கிறாங்களோ, அவங்களுக்கு வெகுமதி அளிக்க இவர் வந்து தயங்கவே மாட்டார். இப்படிப்பட்ட நிலையில விருச்சிகம் அப்படின்னாக்க விடாமுயற்சி கைவிடக்கூடாது. இதனால நல்ல பலன்களை நீங்க பெறுவது உறுதி. அங்கீகாரம், முன்னேற்றம். இதுக்கு எல்லாத்துக்கும் அடையாளமா விருச்சிக ராசி மாறணும்னு நினைச்சீங்கன்னா, நல்லா பிரகாசிக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்க, வரக்கூடிய வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்துங்க. உங்களுடைய வேலையில மட்டும் கண்ணும் கருத்துமா இருங்க. வெற்றி உங்க பக்கம் தான். சோ உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் சனி பகவான் சாதகமான அமைப்புல எல்லா விஷயத்தையும் சரி செஞ்சு வச்சுட்டாரு. அத காதல் மற்றும் குடும்ப உறவு பார்க்கும். சூழ்நிலையை அனுசரிச்சு நடந்துக்கிறதன் காரணமா, உறவ வந்துட்டு நல்லா இணக்கமா வச்சுக்கலாம். திட்டமிட்ட விஷயங்கள திட்டமிட்ட மாரி நடத்தி முடிக்க முடியும். புதிய வாய்ப்புகள் உங்கள தேடி வரும். அன்புக்கு உரியவங்க வித்தியாசமா நடந்துப்பாங்க. இந்த வேறுபாடு உங்களுக்கு சவாலாக இருந்தாலும், அது வந்து உங்களுக்கு சந்தோஷத்த கொடுக்கும். உங்களுடைய உடன்பிறப்புகள்ல மூத்த சகோதர, சகோதரிகிட்ட உங்களுக்கு இருந்த சண்டை சச்சரவுகள் விலகும். சூழ்நிலைய அமைதியா கையாளுங்க. முக்கியமா இந்த காலகட்டத்துல அமைதியா இருக்கணும். பாசிட்டிவா திங்க் பண்ணணும். இந்த 2 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். காதல் உறவும் சரி, குடும்ப உறவும் சரி. ஜம்முன்னு இருக்கும். உங்க பெற்றோர்கிட்ட பேசுறப்போ, அந்த பேச்சு தோரணை இருக்கு இல்லையா? அது வந்து கொஞ்சம் கண்ணியமா, உங்க வார்த்தைகள வந்துட்டு இனிமையான வேர்ட்ஸ பயன்படுத்தி பேசுங்க. கவனமா பேசணும். அதே மாரி திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா? திருமண தடைகள் விலகும். நீங்க எதிர்பார்த்த மாரி ஒரு நல்ல வாழ்க்கை உறவு அமையும். கவலையே வேணாம். உங்களுடைய யோசனைகள் எல்லாமே கடகடன்னு நடக்கும். நீங்க யோசிப்பீங்க, அது நடக்கும். சில விஷயங்கள் வந்து உங்க மனச குழப்புற மாரி இருக்கும். அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. அதெல்லாம் வந்து சும்மா மின்னல் மாரி இப்படி வந்து இப்படி போயிடும். அதுவே வந்துட்டு நீங்க ரொம்ப டீப்பா திங்க் பண்ணவே கூடாது. என்னடா இது எல்லாம் நல்லா தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத விட்டுட்டு வெளிய வந்துரும். சோ, காதல்ல இருக்கக்கூடிய விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே சாதகமா இருக்கு. 2 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணணும். இனிமையா பேச பழகுங்க. அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுங்க. அவங்களுடைய செயல்பாடுகள விட்டு குடுத்து, அதுக்கப்புறமா வந்துட்டு இழுத்து பிடிச்சுக்கலாம். இத மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். குடும்ப உறவும் சரி, காதல் உறவும் சரி, திருப்திகரமா இருக்கும். அடுத்து திருமண வாழ்க்கைய பார்க்கலாம். கணவன் மனைவி உறவ வச்சு பார்க்கிறப்போ, சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 7ஆம் வீட்டுக்கு வருதுங்க. இதனால தம்பதிகள் உறவுல சின்ன சின்ன கொஞ்சம் சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு தற்காலிகம் தான். எப்பேற்பட்ட சவால்களையும் திருமண வாழ்க்கையில நீங்க சமாளிக்க முடியும். அந்த விதத்துல தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல நிக்கிறார். அமைதியா இருங்க. விட்டு குடுத்து போங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய கருத்துக்களை ஏத்துக்கோங்க. அவங்களுடைய அன்பும், ஆதரவும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து ரொம்பவே உறுதுணையா இருக்கும். எப்பேற்பட்ட கஷ்ட காலத்திலயும் அவங்க உங்களுக்கு துணையா இருந்திருப்பாங்க. அத நெனச்சு பார்த்து இப்போ வந்து நீங்க விட்டு குடுத்து நடக்கிறதுனாலயோ, அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு நீங்க மதிப்பு குடுத்து
அவங்களுக்காக நேரம் ஒதுக்குறதுனாலயோ, அவங்களுடைய ஆசைகளை நிறைவேத்தி வைக்கிறதுனாலயோ ஒண்ணும் நமக்கு குறைஞ்சு போக போறதில்ல. திருமண வாழ்க்கையை சரி செஞ்சுக்கோங்க. சனீஸ்வர பகவான பொறுத்தவரைக்கும் திருமண உறவுக்கும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில தான் நிக்கிறாரு. ஸோ திருமண வாழ்க்கையும் சூப்பர்ங்க. அடுத்த நிதிநிலைக்கு வருவோம். இந்த பேச்சு காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் நிதிநிலை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும். நீங்க சீரான நிதிநிலையை அடைய முடியும். உங்களுடைய தேவைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில நிறைவேத்திப்பீங்க. அந்த அளவுக்கு பணம் உங்க கையில இருக்கும். அதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் முதலீடுகள விவேகத்தோடு அணுகுங்க. உங்களுடைய பழைய கடன்களை இந்த காலகட்டத்தில அடைக்க முடியும். பாதுகாப்பான பொருளாதார நிலையில இப்ப இருப்பீங்க. தொழில் மூலம் லாபம் உண்டு. உங்களுடைய அத்தியாவசிய நிதி தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு, அதே மாரி ஆல்ரெடி இருந்த நிதி நெருக்கடிய நீங்க சரி செய்யக்கூடிய அளவுக்கு பணம் பல விதங்கள்ல உங்களுக்கு வந்து சேரும். ஆன்லைன்ல வர்த்தகம் பார்க்குறவங்க, இந்த கமாடிட்டி வர்த்தகம், வணிகம்னு சொல்லுவியா, இந்த மாதிரியான முயற்சிகள்ல கொஞ்சம் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. ஆல்ரெடி இருக்க முதலீட்ட மட்டும் அப்படியே உருட்டிட்டு போங்க. புதுசா எதுவும் முதலீடு பண்ண வேண்டாம். இல்ல நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா, முதலீடு பண்றதுக்கு முன்னாடி கவனமா அத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நெறைய ரிசர்ச் பண்ணுங்க. விதிமுறை என்ன அப்படிங்கிறத முழுசா புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் அதுல ஈடுபடுவது மட்டும் தான் விருச்சிகத்துக்கு நல்லது. ஏன்னா விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் பண விஷயத்துல எப்பவுமே ஏமாற்றம் அடையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. என்னதான் பணம் பல விதத்துல வந்தாலும், அது நீங்க அனுபவிக்க முடியாத நிலையில நெறைய இடங்கள்ல இழந்திருக்கீங்க. அத உணர்ந்து செயல்படுங்க. ஓகேவா? ரூ. 10 தரான்னு சொல்லிட்டு எவனா ஒருத்தன் வந்துட்டு சும்மா சும்மா இந்த நெறைய பணம் இழுக்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அதுல முக்காவாசி பேர் இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஏமாந்துருப்பாங்க. ஏன்னா, இவங்களுடைய ஆசைய தூண்டி அவங்க வந்து மீன் புடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ, அதுக்கு எப்பவும் இடம் குடுக்காதீங்க. ரூ. 1 இருந்தாலே அத பாக்கெட்ல போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி குடுக்காதீங்க. விருச்சிக ராசிக்காரங்கள யாரையும் நம்பாதீங்க, நம்பாதீங்க, நம்பாதீங்க. அடுத்த மாணவர்கள பொறுத்தவரைக்கும், இந்த பேச்சு காலகட்டத்தில மாணவர் வந்து ரொம்பவே வந்து சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. உங்களுடைய திறமைகள வந்துட்டு வளர்த்துக் கொள்வதற்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்பு மட்டும் மாணவர்கள சிறந்த முறையில பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய இலக்குகளை அடைய முடியும். விடாமுயற்சி தேவை. கவனச்சிதறல் இல்லாம பார்த்துக்கோங்க. மனச வந்துட்டு ஒருமுகப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களாக்க, அதுவும் உங்களுக்கு சாதகமா இருக்கும். கல்வியில உதவித்தொகை கிடைக்கும். அதற்கான தகுதி தேர்வுகள்ல பாஸ் ஆயிடுவீங்க. அதுவே போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம். கண்டிப்பா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அங்கீகாரம் கிடைக்கும். 2 விஷயத்த ஃபாலோ பண்ண மாணவர்கள பொறுத்தவரைக்கும் விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு. இந்த செயல்பாடுகள் மட்டும் தான் உங்களை சாதனையாளர்களாக வலம் வர வைக்கும். மத்தவங்க கிட்ட பேசுறப்போ கவனமா இருக்கணும். ஏதோ முடிவெடுக்கிறீங்க அப்படின்னாக்க, அத மத்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது உங்களுடைய புத்திக்கு எட்டுனதா மட்டும் தான் இருக்கணும். ரொம்ப நாளா அரசு பணிக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. தேர்வு மேல தேர்வு எழுதிட்டே இருக்கேன். தோத்து தோத்து போயிட்டு இருக்கேன். இப்படி நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல தேர்வு முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ இதுவும் சாதகம். அடுத்து ஆரோக்கிய விஷயத்துக்கு வருவோம். இந்த பயிற்சி காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் உங்க ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் உடனடியா அத வந்துட்டு புறக்கணிக்காம மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை பெற்றுக்கணும். என்ன அறிகுறி? ஏன் அப்படி நமக்கு நடக்குதுங்கிறத கவனமா இருக்கணும். மருத்துவ ஆலோசனைங்கிறது ரொம்ப முக்கியங்க விருச்சிக ராசிக்காரங்க. உணவுல கவனமா இருங்க. சமச்சீரான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள எடுத்துக்கோங்க. கல்லீரல், சிறுநீரகம் இந்த மாதிரியான தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ட்ரிங்க் பண்றவங்களா இருந்தீங்கன்னாக்கா, அது வந்து குறைச்சுக்கோங்க. முக்கியமா சொல்லணும்னாக்க தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு. நவீனமான உலகத்துல நம்ம இருக்கிறதுனால, அ அதிகமா வந்து கம்ப்யூட்டர் பயன்படுத்துவோம், ஃபோன் பயன்படுத்துவோம். இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, உடற்பயிற்சி செய்யறது, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும், நல்ல வாழ்வுக்கும் உதவியா இருக்கும். மத்தபடி ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல மட்டும் மாத்திக்கிட்டா போதும். மத்தபடி எல்லா விதங்கள்லயுமே நீங்க சரி செய்யக்கூடிய விதத்துல தான் இருக்கு. முன்னலாம் வந்துட்டு என்ன முட்டி மோதினாலும் வரக்கூடிய பிரச்சனை உங்களால சரி செய்யவும் முடியாது, சமாளிக்க முடியாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சி காலகட்டம் அப்படிங்கிறது, நீங்களா போடா எனக்கு இந்த வாய்ப்பு வேண்டான்னு விட்டா மட்டும் தான் உண்டு. மத்தபடி அடுத்தடுத்து ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம், யோகம், நெறைய பதவிகள் எல்லாமே தேடி வரும். ஒட்டு மொத்தமா உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமே உயர்ந்து நிற்கக்கூடிய உயர்வான நிலையில, உயர்வான வாழ்க்கையை வாழ போறீங்க விருச்சிக ராசி அன்பர்களே. 91% சாதகம். மீதி இருக்கிற அந்த 9% சரி செய்யறதுக்கான பரிகாரம் பார்க்கலாமா? சனி பகவானாவே சனிக்கிழமையே நம்ம ரொம்ப வந்துட்டு அவருடைய வழிபாட்டுக்கு பயன்படுத்தும். உடல் ஊனமுற்றவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் பெருமான, அனுமனை, சிவபெருமானை, கால பைரவரை, சனீஸ்வர பகவானை இந்த 5 தெய்வங்கள்ல எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்தாலும் சரி, சனீஸ்வர பகவான் கிட்ட கருணை பார்வை கிடைக்கும். அதே மாரி சனிக்கிழமைகளை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு, முக்கியமா துப்புரவு தொழில் செய்றவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க. குடை வாங்கி குடுக்கறது, போர்வ வாங்கி குடுக்கறது, உணவுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி குடுக்கறது,
இந்த மாதிரி. அதே மாரி வாயில்லாத ஜீவன்களுக்கு நாய், காக்கை இந்த பறவைகளுக்கெல்லாம் வந்து உணவு குடுத்தீங்க, தண்ணீர் குடுத்தீங்க அப்படின்னாக்க, இதனாலேயும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் கிட்ட இருந்து கருணை பார்வை கிடைக்கும். அதாவது இந்த வீடியோ பதிவ பொறுத்தவரைக்கும், சனி பகவானுடைய பெயர்ச்சின்றது அடுத்த 2 1/2 வருஷத்துக்கு நம்முடைய விருச்சிக ராசிக்கு இப்படிதான் இருக்க போகுது. விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும், விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுவதன் காரணமா வீர நடை போட போறீங்க. வாழ்க வளமோடு, நலமோடு. ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க. மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.